என்ன மக்களே மறுபடியும் ஸ்கேம் ட்ராம் ஆக்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. கொஞ்சம் நெஞ்சம் ஆக்டிங் பண்ணால் பரவாயில்ல, ரொம்ப தகட்டுற அளவுக்கு ஆக்டிங் பண்ணால் எது உண்மை எது ஆக்டிங் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மக்களே. வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்தாவே போதுமான ஒரு விஷயம். அவங்க பண்ணத்துக்கு அவங்க கர்மா வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கிறாங்க. அவங்க எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. அதுவும் ரெட் கார்டோடு வெளியே போயிருக்காங்க பார்வதியும் கமருதினும். மறுபடி நீங்கள் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் சில உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அப்படிப்பட்ட சில உண்மைகளும் வெளியே வந்திருக்கு. சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனை பற்றி ரொம்ப மோசமாக மறுபடியும் வந்து பேசியிருக்காங்க. அதுவும் கமருதீன் சொல்லாத வார்த்தைகள்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் மேலே மிகப்பெரிய ஒரு அக்யூசேஷனாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம அரோராக்கா இருக்காங்கள, அரோராக்காவுக்கு என்ன தெரியுமா வேலை வீட்டுக்குள்ளே? எப்பயுமே பாருங்கள், 2 பேர் அடிச்சுக்கும் போதோ இல்லை 2 பேர் சந்தோஷமாக இருக்கும்போதோ இவங்க சன்ட்ராவுக்கு வந்து அதுலேருந்து கண்டென்ட் வந்து எடுப்பாங்க. அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் வந்து அரோரா இத்தனை நாட்கள் கடந்து வந்தாங்க. பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுது பாரு அரோரா, வேற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி தெருக்கி விடுறோம். ஆனால் ஆரம்பித்தது எங்கே? அதே பார்வதிக்கிட்டேயும் அதே கமருதீனுடைய இவங்களுடைய நிழல் இல்லாமல் இருந்திருந்தா அரோரா அப்படிங்கிற ஒரு ஆளே வந்து இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை க்ரியேட் பண்ணதே அக்கா தான். ஓகேங்களா? ஸோ அக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பார்வதியை பற்றி பேசுகிறது. ஏன்னா பார்வதியை பற்றி என்ன பேசினாலும் மக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு வாரம் அவங்களுக்கு கிளாப் வரும்போதே தெரிஞ்சிச்சு, ஓகே அப்போ பார்வதியை போட்டு அடின்னு அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிளாப்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எப்பயுமே பார்வதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது தான் இவங்களோட வேலையே. ஓகேவா? ஆனால் நைட்டு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு மக்களே. அதில் வினோத் அவர்கள் தெறிக்க விட்டுருக்காப்புல நம்மளுடைய அரோரா அவர்களை. எப்படி தெறிக்க விட்டுருக்காப்புல? சொல்லப்போனால் பொலைட்டாக தான் சொன்னாப்புல. ஆனால் அது ரொம்ப ஹார்ஷாகவும் இருந்தது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ட்ரா. அதாவது இவங்க ஸ்கேம் தான் பண்ணுறாங்க. இவங்களுடைய அதாவது அவங்களுடைய சிக் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்காங்க, பேனிக் அட்டாக் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே அதை என்ன நினச்சோம், ஃபிக்ஸ் அப்படின்னு தானே நினச்சோம். நம்ம விஜய் சேதுபதி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து பார்த்திங்கன்னா பேனிக் அட்டாக் தான், ஃபிக்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி. பேனிக் அட்டாக் வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி. அது வேறு விஷயம். ஆனால் அது ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை பற்றி பேசக்கூடாது. ஓகேவா? ஆனால் விகிடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை இருக்குது மக்களே. பல வருடங்கள் அதாவது பழமை வாய்ந்த பத்திரிகைகளில் அதுவும் ஒன்று. ஓகேவா? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜ் கட்டுரை வந்து எழுதியிருக்காங்க இந்த ரெட் கார்டை பற்றியும் சாண்ட்ராவை பற்றியும். சாண்ட்ரா அவர்களை பிடிச்சி வெளின்னு வெளுத்து விட்ருக்காங்க. சாண்ட்ரா பண்ணுறது எல்லாமே நடிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. முடிஞ்சால் போய் படித்து பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? விக்கல்ஸ், விக்ரம், திவ்யா, அதுக்கப்புறம் அரோரா, இவங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போது நம்ம ஸ்கேம்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்னென்னமோ வந்து பேசினா, நீ ஒரு ஃபேக்கு, ஃப்ராடு, எப்படி நீ ஒரு ஃபேக்கு, நீ ஒரு ஃப்ராடு, 60களில் 50களில் லவ் பண்ணியா, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறத விட செத்துடலாம், எப்படி நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறத விட செத்துடலாம், வெளியில் போய் வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம், வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதாக சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய அக்யூசேஷன் தெரியுமா? நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறத விட செத்துடலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கமருதீன் எந்த இடத்துலையும் சொல்லவே கிடையாது. ஸ்கேம்ட்ரான்னு சொன்னாங்க, ஃப்ராடுன்னு சொன்னாங்க, நீங்களும் காமம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க, வாடி போடின்னு பேசினாங்க, காமம் பண்ணாமலே 2 புள்ளியை பெற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அதாவது நான் அதை வந்து நியாயப்படுத்தலை. கமருதீன் பேசுகிறத வந்து நான் நியாயப்படுத்தலை. 100% அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் பேசின பேச்சு வந்து அந்த மாதிரி. என்ன தான் வந்து ஸ்கேம்ட்ரா வந்து அவங்க வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருந்தாலும் வார்த்தைகளில் ரொம்ப நாவடக்கம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் கிட்ட வந்து இருந்திருக்கணும். அது இல்லாமல் போனதுக்கு அவர் அனுபவிக்கிறார், தண்டனை வந்து அனுபவிக்கிறார். அது வேறு விஷயம். ஓகேங்களா? ரெட் கார்டு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பிக் பாஸோடைய எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் அவங்களால அதாவது பங்கேற்க முடியாது. மறுபடியும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களால கால் எடுத்து வைக்க முடியாது. ஓகேங்களா? 1. 2வது இங்கே ஏற்பட்ட தப்பான பேர் அப்படிங்கிறது வந்து வெளியும் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். படங்கள் வாய்ப்புகள் போகும், சீரியல் வாய்ப்புகள் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் எதிர்காலத்தில் வந்து பண்ணணும்னு நினச்சாங்களோ அது எல்லாமே வந்து பண்ணாமல் போக முடியும், பண்ணாமல் போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும்
அதெல்லாம் தாண்டி வரணும்னா வரலாம். ஓகேங்களா? அதுக்கு நல்ல மனசு இருக்கணும். டைரக்டருக்கு வந்து நல்ல மனசு இருக்கணும். சரி வாடா தம்பி அப்படின்னு வந்து சொல்லணும். அப்படியே அவர் வந்து திரையில வந்தாலும், இல்ல சீரியல்ஸில் வந்தாலும் மக்கள் ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா குடுக்கணும். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அதுக்கான அதாவது அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. பட் அதுக்காக ஒரு ஃபேக் அலிகேஷன்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாதுல்ல. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறத விட செத்துடலாம். என்ன நீ என்ன 50s 60s காதல் வந்து பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டது. அதுக்கப்புறம் வந்து நீ இங்கே இருக்கிறத விட வெளியே போய் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம், தொழில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் சத்தியமாக லிட்டரலாக ஏற்றுக்க முடியாது. அப்படியெல்லாம் எதுவுமே வந்து கமருதீன் சொல்லலை. மேபி நமக்கு காட்டப்படாமல் கூட வந்து இருந்திருக்கலாம் மக்களே. அவ்வளோ அதாவது அந்த இடத்துல எல்லா வார்த்தைகளும் காமிச்சிருக்காங்க. காமம் பண்ணுறது, பாத்ரூமாக போய் நீங்கள் வந்து காமம் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் காமிச்சிருக்காங்க. ஸ்கேம்ட்ரான்றதை காமிச்சிருக்காங்க, ஃப்ராடுன்றதை காமிச்சிருக்காங்க, விக்கல்ஸ் விற்கிறவனா டா அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ நீ இங்கே இருக்கிறத விட வெளில போய் ஒரு தொழில் பண்ணலான்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கிறது, அதாவது என்னது நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறத விட செத்துடலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து இதை விட அக்ரெசிவான வார்த்தைகள் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அதெல்லாம் ஏன் காட்டப்படலன்னு எனக்கு வந்து தெரியல. கட் பண்ணி தூக்கிட்டாங்களா அப்படிங்கிறது புரியல. ஓகேவா? சரி, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, போதும் போதும் ஸ்கேம்ட்ரா. நீங்கள் மறுபடியும் நீங்கள் அதை பற்றி பேசி அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலையும், அது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. பேக் ஃபயர் இப்படி ஆகாது, வேறு மாதிரி ஆகிடும். பிரதீப் ஆண்டனி அப்படின்னு சொல்லி சீசன் 7 ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சாங்க. மக்களே சேர்ந்து கேம் விளையாடினாங்க. எப்படி உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுக்கு விளையாடல கேமு. 17 பேரோ இருந்தாங்க. அவர் வந்து எவிக்டாக வெளியே போகும்போது அவங்கெல்லாம் விளையாடல கேமை. வெளியிலேருந்து மக்கள் விளையாடினாங்க. ஒவ்வொருத்தனை சொல்லி அப்படியே பேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஏமாலாம் ரெட் கார்டு தூக்குனானோ அவனுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் அப்படிங்கிறது வந்து மோரார்லெஸ் ஸ்பாயில் தான். மக்கள் வந்து ஏற்றுக்கவே இல்லை அவங்கள. புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு, அதோடு நிறுத்திக்கோங்க. அதை விட்டு வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸை வந்து செட் பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெளியில் போய் அவங்கள நம்ம எதாவது மிரட்டுவாங்களா, வெளியில் போய் என்ன எதாவது அடிச்சிருவாங்களா அப்படின்லாம் வந்து சபரிக்கிட்ட உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. சபரி சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. இதெல்லாம் என்னது இது? இப்போது மக்கள் வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? பாரு, சாண்ட்ரா எவ்வளோ பயப்படுறாங்க பார்த்தியா? ஒருவேளை கமருதீன் பண்ணிவிடுவாரோ? கமருதீன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து தெரியும். இஃப் இட் இஸ் ஆப்பன் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதுக்கான லீகலான பிரச்சனைகள் என்னவோ அதை வந்து பார்க்க போகிறாங்க. உள்ளே இருக்கிற மாதிரி வெளியே இருக்க முடியாது. வெளியிலலாம் வந்து தட்டி விட்டு போட ஓரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை உட்கார வச்சு இது பழி திருத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மக்களே. அப்படியே இருந்தாலும் அதை லீகலாக வந்து அணுகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி 100% ஷூரிட்டியும் கொடுக்கல, நடந்துடும் அப்படின்னு சொல்லியும் 100% ஷூரிட்டி வந்து கொடுக்கல. பயம் இருக்குன்னா பயம் இருக்குது. ஓகேவா? அதுக்காக அவங்க லைஃபே வந்து தொலைச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். அவங்க அதை வந்து எப்படி சரி பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அதை வந்து மேலும் வந்து அவங்க வந்து ஒரு குற்றவாளி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து கொலை பண்ண போகிறதுலையோ இல்லை வந்து இப்போ அடிக்கிறதோ உதைக்கிறதோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு உதச்சதுக்கே இவ்வளோ பெரிய இதை வந்து சந்திச்சிட்ருக்காங்க, இவ்வளோ மோசமான ஒரு நிலைமையை வந்து சந்திச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மறுபடியும் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அதுதான் உண்மை. எனக்கு என்னென்னா சிம்பிள், சாண்ட்ரா நீங்கள் பண்ணுறது வந்து 100% கரெக்டாக கூட இருக்கட்டும். நீங்கள் நடிக்கலை, உண்மையாகவே நீங்கள் பேனிக் அட்டாக் ஆகிட்டீங்க, அதே போல் வந்து நீங்கள் பயப்படுறீங்க, எல்லாமே ஓகேவா? மர்மமாக சில விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. எனக்கு என்னென்னா நீங்கள் மறுபடியும் அதை பேசி ஊதி திரும்பி பெருசாக்கி உள்ளே வேறு கண்டஸ்டண்ட்டுக்கு எக்ஸ் கண்டஸ்டண்ட்லாம் வராங்க. நீங்கள் பண்ணுற எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தீப்பொறி மாதிரி இப்படி கொளுத்தி போட்டாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்களே சொல்லுவானுங்க, ஆமாப்பா அவங்க வந்து பேசினாங்க, திட்டினாங்க, செஞ்சாங்க, பட் அதுக்கப்புறம் இவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப மோசம்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வராங்க. வெளியே எப்படி சாண்ட்ரா என்னென்னலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வெளியே தான் பத்திரிக்கை போட்டு எழுதுகிறாங்களே, இவங்கெல்லாம் நடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை வந்து சும்மா ஸ்பார்க் மாதிரி தூவி விட்டு போனாவே போதும், உள்ளே பற்றிக்கிட்டு வந்து எரியும். ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டோடைய கண்ணோட்டமே மாறிடும். அப்போ என்ன ஆகும்? அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதனால் போதும், தண்டனை கொடுக்கப்பட்டது, அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க, ரெட் கார்டு வாங்கிட்டாங்க, போதும், உங்களோட ஆக்டிங்ஸ் வந்து போதும்.
ப்ளீஸ் அதோட நிறுத்திக்கோங்க அப்படின்றது தான். அது வந்து பார்வதிக்காகவோ இல்லை வந்து கமருதீனுக்காகவோ சொல்லலை மக்களே. இது வந்து சாண்ட்ராவுக்காக நான் சொல்கிறது அவ்வளோதான். அவங்க மேலே ஒரு நல்லெண்ணம் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. போதும் நிறுத்திக்கோங்க அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வியானாவெல்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. வியானாவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கமருதீனுக்கு ஆதரவாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களாம் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா வேறு மாதிரி சம்பவம் வந்து நடக்க போது, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.